உன்னை என் கண் தேடுதே, உன் அழகை உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக உன் கண்ணில் நீர் வடிதான் என் கண்ணில் நீர் வடியுதே. எந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. நான் உள்ள இருக்கிறேன், நினச்சிக்காதீங்க நான் உங்களால் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், என் கண்ணுள்ள பாருங்க, நீங்கள் இருக்கிறீங்க, என் மனசில் இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்ன கண்ணை பற்றியே பேசுகிறேன், ரொம்ப கண்ணை பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்றீங்களா? ஆமாம், கண்ணு ஆண்டவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு ஹெட்லைட்டு மாதிரி தலையில் வர நெத்தியில் ஒரு லைட் வச்சுருக்காரு. அதான் பார்த்துவேன் அந்த பிக்சரில். நம்ம கதையிலலாம் பார்க்குவோம், நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே. ஒரு முறை என்னாச்சு, கொஞ்சம் அப்படி போகலாம். என்னுடைய மகன் டோனி ஒரு பயங்கரமான விளையாட்டு, லட்சக்கணக்கான பேர் அரங்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆட்டம் விறுவிறுப்பாக போயின்னு இருக்குது. ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரே ஒரு கோல் போட்டால் இவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க. அந்த விளையாட்டு யாருன்னா, ஏதோ ஒரு நாட்டுக்காரங்க, ஏதோ நாட்டு. அந்த டோர்னமெண்ட் ஆகிட்டு ஃபைனலுக்கு வந்துச்சு. இந்த கடைசி நிமிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது. அந்த சமயத்தில் விளையாட்டு விறுவிறுப்பாக இருக்குது. என் மகன் டோனி காத்து நிற்கிறான், எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. ரெஃப்ரி எதனா பண்ணிட போகிறான் சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கோல் கிட்ட பால் போச்சு. தெளிவாக இருந்த இடம் ஒரு வார் ஃபீல்டு மாதிரி நிலைமை மாறிடுச்சு. அவன் அடிக்கிறது, அவன் இவன் அடிக்கிறது, ஆஃப் சைட் பொசிஷனில் இப்படி ஜனங்க இப்படி அப்படியே இருக்கிறாங்க. இவன் இதே பார்த்துருந்தான், உடனே விட்டான், கோல் போயிடுச்சு. அரங்கமே ஆடிடுச்சு, அரங்கமே ஆடிடுச்சு, கூத்து குமாரம். அதுக்கு மதியத்தில் ஒரே ஒரு பிகில். அப்பேற்பட்ட ஆட்டம், அப்பேற்பட்ட கூத்து குமாரம் அப்படியே அடங்கிடுச்சு. எல்லோருடைய பார்வையும் என் மகன் ரெஃப்ரி டோனி அவன் மேலேயே கண்ணிச்சு. அந்த நேரத்தில் கோல் ஆயிடுச்சா, அடிச்சுட்டான், இவன் விசில் அடிச்சுட்டான். எல்லாம் நினச்சிருக்கிறாங்க கோல்னு சொல்லிட்டு விசில் அடிச்சுட்டாங்க. நோ, ஆஃப் சைட், நோ, அது கோல் இல்லை, ஆஃப் சைட் சொல்லிட்டு டிசிஷன் கொடுத்துட்டான். கொலை குத்து, நாட்டுக்கு நாட்டு வார் போர் ஆகிற நிலைமை இருந்துச்சு. எல்லாம் அமைதியாகிட்டாங்க. என்ன சார், என்ன ஆச்சு? நோ கோல், அது ஆஃப் சைட். எல்லாரும்
கேலரியிலேருந்து எல்லோரும் இறங்கி வந்து இவனை அடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. என்ன சொல்கிறேன், எப்படி அந்த ஆஃப் சைட் ஆஃப் சைட் ஆஃப் சைட் நோ கோல். இந்த ஒரு கோலில் தான் அவன் வெற்றி பெற்றுட்டு அந்த டோர்னமெண்ட்டை முடிஞ்சிட்டு அவன் வின் ஆகிறதுக்கு இருந்த இடத்துல ஆக்சுவலி கோல் இல்லை, ஆஃப் சைட், கமான் டிவி ஃபோக்கஸ் டிவின்னு சொன்னான். எல்லார் கண்ணும் அப்படியே திரும்பிச்சு, எல்லோரும் டிவியை பார்த்துருக்குறாங்க. டிசிஷன் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அங்கேயே கண்ணு பார்த்துருந்தா அந்த கும்பல் இந்த கும்பல் பால் அடிக்கும் போது அந்த கால் வந்து எதிரிலேருந்து கோல் அடிச்சிட்டான். கால் எதிரிலேருந்து அங்கேருந்து கோல் அடிச்சா அது ஆஃப் சைட் சொல்லிட்டு க்ளீனாக அந்த டிவி டிசிஷன் காட்டிடுச்சு. சைலண்டாக எப்படி அது கோல் கோல் இல்லை கோல் இல்லை டெசிஷன் கொடுத்துட்டோம். அப்போது அந்த இது அனௌன்ஸ் பண்ணிருக்கிறவர் அவர் பேரெல்லாம் எல்லாம் அடங்கிச்சு. அப்போது இவர் ஸ்டார்ட் ஆச்சு பேசுறது. நெற்றி கண் திறப்பினம் குற்றம் குற்றமே, நெற்றி கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று நமது ரெஃப்ரி முடிவை தெரிவித்து விட்டார். நீங்கள் நெற்றி கண்ணை திறப்பதனால் சரி அதுக்கு கோல் தான் சொல்ல, நீங்கள் நெற்றி கண் திறப்பினோம் குற்றம் குற்றமே அப்படி என்று ஒரு டிசிஷனை கொடுத்தவொடனே அவனுடைய அந்தஸ்து ஏறி போச்சு. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க பார்த்துருந்தாங்க அந்த 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 சுச்சுவேஷனை. ஏற்கனவே தெரியும் இவன் பல முறை த பெஸ்ட் ரெஃப்ரி ஆஃப் த இயர், த பெஸ்ட் ரெஃப்ரி ஆஃப் 18, த பெஸ்ட் ரெஃப்ரி ஆஃப் 1916 சொல்லிட்டு பல முறை வாங்கியிருக்கிறான். அப்பேற்பட்ட ஆள் அவன் சொன்னான்னா கரெக்டாக இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க. அப்போ கடைசியாக அந்த மாதிரி வந்தேன். சரி விடுங்க, என் மகனை பற்றி நிறையா இருக்குது பேசுகிறேன், தனியாக அதுக்காக பேசுகிறேன். அந்த மாதிரி நான் என்ன பேச வந்தாக்கா கண்ணை பற்றி பேச வந்தேன். நெற்றி கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று முடிவு தெரிவித்து விட்டார் ஜே டோனி அப்படின்ட்டு அந்த அரங்கத்தில் சொன்ன உடனே அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் முதல்ல டேவோ இடா வார அனுப்படா மிலிட்ரியா என்று பேசுகிறவங்க எல்லாரும் வாட் அ டெசிஷன். அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வருது அந்த ஃபோக்கஸ், அந்த ஆப்சைட் பொசிஷனை க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. அந்த அடுத்த நாள் பேப்பரில் வந்துச்சு அந்த மாதிரி. ஓகே விடுவோம். என்னத்துக்கு கண்ணை பற்றி பேசுகிறாக்கா, நான் ஒரு நாள் அங்கே அந்த தேனீக்கள் நிறைய இருந்துச்சு. அங்கே ஒரு தேனி உக்காந்துருக்குது. அது என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்துருச்சு. நான் அப்படி போகிற என்னை பார்த்துச்சு. நான் மறைஞ்சிக்கின்னு அந்த பக்கம் போனேன், என்னை பார்த்துச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 பக்கமாக நான் போனேன். 5 பக்கமும் இந்த டிவி கேமரா இருக்குது. டிவி கேமரா எல்லாம் கேமரா, இது சிசி கேமரா. அந்த சிசி கேமராவில் படம் எடுத்து காட்டுது. அந்த மாதிரி ஒரு 5 பக்கம் போனேன், 5 பக்கமும் என்னை பார்த்துச்சு. நாளா இது சிசி கேமராவா? இல்லை சிசி கேமராவை எடுத்து தான் பார்த்து பண்ணிட்டானா? இல்லை சிசி கேமரா மாதிரி இது பார்க்குதா?
இது எப்படி 5 பக்கமாக போனேன் நான், 5 பக்கம் பார்த்துச்சேன்ட்டு நான் ஒரு ஆராய போனேன். ஆராய்ஞ்சி பார்த்தாக்கா அந்த தேனீகளுக்கு 5 கண்ணுக்குது. அந்த பேட்டுக்கு ஒரே வாய், ஒரே கண், 2 கண் 2 பாகம் இருக்க வேண்டியது இல்லையா, இன்புட் அவுட்புட், அதுக்கு ஒரே வாய். மற்ற அந்த ஆண்டவனு கூட ஒரு கண் இருந்துச்சு, 2 கண், அது நாம அப்படி. அப்புறம் பார்த்தாக்கா இந்த தேனீக்களுக்கு 5 கண்ணுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உண்மைன்னு நினைக்கிறேன். 5 கண்ணுங்க, எல்லாத்துக்கும் 2 கண்ணுன்னா தேனீக்களுக்கு 5 கண்ணுங்க இருக்குது. உடன்பிறப்புகளே தெரிந்து கொள்ளுங்கள், தேனீக்கு ஹனிபீக்கு எத்தனை கண் இருக்குது? 5 கண்கள். சார் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கூடாது சார். ஏன்னா அவங்க 5 உறுப்புங்க இதை காது மூக்கு வாயெல்லாம், அந்த மாதிரி 5 கண்ணுக்கு இதை தேனீக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? என் மக அந்த அப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிற சுச்சுவேஷனை கண்டுபிடிச்சிடான்னு, நான் அந்த தேனீக்கு எத்தனை கண்ணுக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதான். நான் அவங்க அப்பன் சார், டோனி அவங்க அப்பன். ஓகே ஓகே, இப்போ கூட வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.